அன்பனஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தட்டை ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது நார்மல் பச்சரிசி மாவு வீட்டில் இருக்கிறது தான். அரிசி ஊற வச்சு அரைக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதையே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஒரு 1/2 கப்பு வந்து பொட்டுக்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் பேஸ்ட் பண்ணி அரைக்க போகிறோம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 hour ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுக்க பொட்டுக்கடலையே லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுபடணுன்ற அவசியம் கிடையாது. லேசாக சூடு வந்துச்சுன்னா போதும். ஸோ அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுட்டு இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே கடாயில் எடுத்து வச்சுருக்க அரிசி மாவையும் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். பொட்டுக்கடலையும் நல்லா மிக்ஸியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட அரிசி மாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு கூட நம்ம ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம். 1 கிளாஸ் அரிசி மாவுனா 1/2 கிளாஸ் பொட்டுக்கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பெருங்காய பவுடர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளு 1 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஊற வச்சது ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். கூடவே கருவேப்பிலை, கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா பூண்டு, அப்புறம் மிளகா அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அது வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ பத்தலைன்னா கூட நம்ம இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்குவோம். உருட்டி எடுத்துச்சு நான் வந்து இது ஒன்று ஒன்றா தட்ட போகிறது கிடையாது. இப்போது ஒரு பாலித்தீன் கவரை நல்லா ஒரு எண்ணெய் வந்து ஃபுல்லாகவே படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு அது மேலே அந்த கவரையே அப்படியே கவர் பண்ணி போட்டுட்டு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பவுலோ இல்லை பாத்திரம், இது வந்து அந்த டவரா செட் இருக்கும் இல்லையா, ஸோ அது அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். நம்ம எடுக்கும்போது கூட அது ஒட்டாமல் நல்லா வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தடவும் போது நல்லா எண்ணெயை ஃபுல்லாக பாலித்தீன் கவர் ஃபுல்லாக படுற அளவுக்கு தடவிக்கணும். இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து ஒவ்வொரு அடையாக எடுத்து நான் வந்து எண்ணெயில் போட போகிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் சூப்பராக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம 2 சைடும் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்மளுடைய தட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.